எபிசோடு 88ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மாதையன்ட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு பேசு அப்படின்ற மாரி வேலு சொல்றாரு ஜாக்கி கிட்ட. "எப்புட்றா இவ்வளத்தையும் போட்டு சொதப்புனது நீ தான். உன்ன யாரு டீமெல்லாம் ஷஃபில் பண்ண சொன்னா? நீ போய் பேசு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மாதையன்ட்ட போய் பேசினா அந்த இடத்துல அவர் வந்து செம்ம ஆட்டிட்யூட். "என்னாச்சு? வாட் ஹேப்பன்? நீங்க தானே கேப்டன். உங்களால ஹேண்டில் பண்ண முடியலையா?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா நக்கல் அடிப்பாரு. ஜூனியர்ஸ்ட்ட போய் பேசி வர சொல்லுங்க அப்படின்றப்போ, "நான் ஏன்டா பேசணும்? நீங்க தானே பிரச்சனை பண்ணி அனுப்புனீங்க. நீங்களே போய் பேசுங்க" அப்படிங்கிற மாரி மாதையன் வந்து அவர அனுப்பி விட்டுருவாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு நம்ம வேலு வந்து பேசுறதுக்காக நிப்பாரு. ஸோ நம்ம ஜூனியர்ஸ்லாம் ஆல்ரெடி வந்து பயங்கரமா ஒரு விஷயத்த யோசிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாய்ஸ் வெர்சஸ் டீம் மேட்ச்ல பாய்ஸ் வின் பண்ணாங்கன்னா என்ன பண்ண போறாங்க? ஜூனியர்ஸ டீம்ல இருந்து தூக்க போறாங்க இல்லையா? ஸோ இப்போ அவங்களோட சேர்ந்து ஜூனியர்ஸ் விளையாடி இத வின் பண்றது அவங்களுக்கே தான் பேக் ஃபயர் ஆக போகுது. ஸோ இதுல நமக்கு என்னடா பெனிஃபிட் இருக்கு? நம்ம ஏன்டா விளையாடணும்? இதுக்கு நம்ம விளையாடாம இருந்தோம்னா, நம்ம இல்லாம அவங்களால ஜெயிக்க முடியாதுன்றத அவங்க ரியலைஸ் ஆவது பண்ணுவாங்க. ஸோ நம்ம விளையாடாம இருக்கிறது நமக்கு நல்லதுன்னு ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க போய் கேட்கிறப்போ, நாங்க எதுக்குங்க விளையாடுற மாரி அவங்க கிளம்புங்கன்ற மாரி அனுப்பிடுறாங்க. அதுவும் அந்த இடத்துல நம்ம மணிலாம் பார்த்தீங்கன்னா வந்து, "நான்லாம் ஏதோ ஒரு பொண்ணுக்காக தானே வந்தேன். என்ட்ட ஏன் கேட்குறீங்க?" அப்படிங்கிற மாரி அவர் பேசுவாரு. ஸோ நம்ம ரிஷி பார்த்தீங்கன்னா, மணி கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு நீ சாரி கேளு. நம்ம தானே ஃபர்ஸ்ட்டு பேசணும். நம்ம பேசினதுக்கு அவங்க ரியாக்ட் மட்டும் தானே பண்ணாங்க. ஒண்ணாவே இந்த பிரச்சனைய பண்ணோம். ஸோ நம்ம ஒண்ணாவே போயிட்டு சால்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசறதுக்கு போறாங்க. ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, திரும்பவும் நம்ம வீரா, பாண்டுலாம் வந்து சாரி கேட்குறாங்க. ஆனா கேட்குறப்பவும் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. ஏன்னா நாங்க அந்த டீம்ல விளையாடலல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் ஒரு ஆர்குமெண்ட். பட் அந்த இடத்துல மணியும் ஆல்ரெடி செம கோவத்துல இருக்காங்க இல்லையா? என்னதான் வீராவும் பாண்டுவும் இந்த சிச்சுவேஷன காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும், மணி அங்க இருந்துட்டு ஆமா அப்படிதான் சொல்றோம் என்ன இப்ப அப்படின்ற மாதிரி வாய்ஸ ரைஸ் பண்றாரு. தங்கமும் டென்ஷன் ஆகி 2 பேரும் திரும்பவும் ஒண்ணு சேராம சண்டை போட்டுட்டு அவங்கவங்க ரூட்ல வந்து போயிடுறாங்க. ரிஷி வந்து ரொம்ப கிளியரா மணிய கூப்பிட்டு, "உன்னோட ஈகோ தான்டா. உன்னோட ஈகோனால அவ்ளோ பிரச்சனை. அவளுக்கு ஈகோவே கிடையாது. எல்லா தப்புமே உன் மேல தான். இப்ப நீ ஈகோக்காக லவ்வையே விட்டுட்டல" அப்படிங்கிற இவரு ரியலைஸ் பண்றாரு. பின்னாடியே போயிட்டு தங்கம்ட்ட சாரி கேட்கறதுக்காக போறாரு. பட் என்ன ஆகுது அப்படின்னா, தங்கம் வந்து இந்த மேட்ச் முடியிற வரைக்கும் நீ எதுவுமே என்ட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்ம ஜாக்கி என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி கிட்ட வந்து நான் உனக்கு ஒரு ஆஃபர் குடுக்குறேன். நீ ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்மளோட சேர்ந்து ஆட வச்சுட்ட அப்படின்னா, நான் உன்ன வைஸ் கேப்டன் ஆக்கிடுறேன். எப்படியும் நெக்ஸ்ட் இயர் மாதையன் கேப்டன்சில இருந்து போயிருவாரு. அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா கேப்டன் ஆயிருவல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. நல்ல வேளை நான் கூட அதை கேட்டோன்னே, ஐய்யய்யோ! மணி வந்து கொஞ்சம் சீப்பா பிஹேவ் பண்ணிட்டு வரோம்லாம் பயந்தேன். பட் அவர் ரொம்ப தெளிவாங்க தியோ கிட்ட எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குன்னு தியோவ கூப்பிட்டு பேசுவாரு. தியோ பார்த்தீங்கன்னா செம்ம அட்வைஸ் குடுப்பாங்க. கேப்டன் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட். அதுக்கு நீ வரணும் அப்படின்னா, அத நீ ஏர்ன் பண்ணி வரணும். இந்த வகையில அது கிடைச்சிச்சுன்னா அது நல்லதே கிடையாது. அதுக்கு அதாவது உனக்கு வந்து வேல்யூ இல்லாம போயிரும். அண்ட் டீமோட ரெஸ்பெக்ட் அண்ட் அவங்க எல்லாரோட சப்போர்ட்டும் உனக்கு தேவை. நீ கேப்டனா இருக்கணும்னா அப்படிங்கிற சூப்பரான ஒரு அட்வைஸ் குடுப்பாங்க. அண்ட் இவரு நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நேரா மாதையன்ட்டே போய் கேட்பாருங்க. ஆனா மாதையன் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயத்த சொல்லுவாரு. அதாவது உனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. அத விட்டுறாதடா. அத நீ எடுத்துக்கோ. நீ வைஸ் கேப்டனா ஆயிடு. ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னுவாரு. ஆனா உங்க கேப்டன்சிக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு சொல்றப்போ, என் கேப்டன்சி பத்திலாம் நீ யோசிக்காத. ஆனா உனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாத அப்படிங்கிற மாரி அந்த இடத்துல அவர் அந்த குடுத்த அட்வைஸ் வந்து அந்த மாதையன் அப்படிங்கிறவரோட அந்த கேரக்டர வந்து செம்மையா டிஃபைன் பண்ணுது. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலு செம்ம கோவமா வராரு. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஒரு ஜூனியர் கிட்டயே போயிட்டு வைஸ் கேப்டன்சி ஆஃபர் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்கிறப்போ, நம்ம ஜாக்கி வந்து ஒரு விஷயத்த சொல்லுவாருங்க. நான் இத ரிஷி, வீரா, பாண்டு கிட்டலாம் சொல்லாம போய் மணி கிட்ட சொன்னேன். ஏன்னு யோசிச்சியா? ஏன்னா அவங்க எல்லாருமே நல்லா யோசிப்பாங்க. ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. ஆனா நம்ம மணி இருக்கான் தெரியுமா? ஒரு எமோஷனல் ஃபூலு. அவன் கண்டிப்பா 1 மாசம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான் இந்த இதுல. அதனால தான் நான் அவன்கிட்ட போய் கேட்டேன் அப்படின்னோனே, நம்ம வேலுவுக்குமே வந்து ஓ சூப்பர்டா செம்ம பிளான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அண்ட் நம்ம மணியும் வந்து மாதையன்ட்டெல்லாம் பேசினதுக்கு அப்புறமா ஜூனியர்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு டீல் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேரும் அக்ரி பண்ணிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாய்ஸ் டீமுக்குள்ள வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இது ஒரு மாதிரி நல்லா டெவலப் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதை எப்படி அவங்க ரிசால்வ் பண்றாங்கன்னு அதுக்குள்ள சின்ன சின்னதா எவ்வளோ பிரச்சனைகள் வருது. அண்ட் இந்த கேர்ள்ஸ் டீமுக்கும் இவங்களுக்கும் இருக்கிற மேட்ச்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நம்ம துளசியோட மாமியார் அவங்க வந்து கால் பண்ணி நான் மீட் பண்ணணும் உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத ராஜீவ் வந்து நீ வரத்துக்கே லேட் ஆகும் வீட்லயே இல்லாதனால தான் கூப்பிட்றேன்னு சொல்றாங்க. நீ இவங்களும் அங்கே போறாங்க. அங்கே இவங்களுக்கு குக் பண்ணி வச்சதை அவங்க சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இவங்க சாரி எல்லாம் கொடுக்கறது, அவங்களோட பாண்டிங் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருப்பேன். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் அவங்க இந்த மாதிரி இவங்களுக்கு கால் பண்றாங்க பேசுறாங்க அவங்க டச்ல தான் இருக்காங்கன்றது தெரியும் இல்லையா? அவங்க கால் பண்ணோன்னு நான் கூட ஒரு செகண்ட் இந்த டிவி சீரியல்ல வர மாமியார் மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்களோ இல்லை ஒருவேளை ராஜீவ் தான் மிரட்டி கால் பண்ண சொன்னாலும் ஒரு நம்ம மைண்ட் யோசிச்சிருச்சு. ஆனா அப்படிலாம் இல்லை நான் வெப் சீரிஸ்ல வர மாமியார் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல துளசியுமே யோசிப்பாங்க ஒருவேளை பையனுக்காக பேசுறாங்களா? ஏன்னா வந்து அவங்க ஃபியூச்சர் பிளான் என்னன்னு கேட்டுருவாங்க. ஸோ ஆனா அவங்க அப்படி யோசிக்கிறப்ப இவங்க சொன்ன விஷயம் சூப்பரா இருக்குங்க. அதாவது நான் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து இப்போ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், நான் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் வந்து ரொம்ப இது பண்ணிட்டு நான் ஒரு லைஃப்பை வாழ்ந்தேன். ஆனா இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கவே கூடாது. நான் ஏன் இவ்வளோ பொறுத்து போனேன் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்றேன். அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ நீ வந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எது கரெக்ட்னு படுதோ நீ அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம 4 எபிசோடையுமே ரிவ்யூ பண்ணிட்டோங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மணி
என் தங்கக்குள்ள இருக்கிற பிரச்சனையில யாரு மேல தப்பு இருக்குது? யாருக்கு ஈகோ ஜாஸ்தியா இருக்கு? ஏன் இப்படி வளர்ந்துட்டே போகுது? அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.